அதனால இப்படி கல்லூரி பருவத்துல ஒரு காதல் அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், எங்க பசங்க 2 ஃபார்முலா தான் அப்ளை பண்றாங்க. திட்டமிட்டு என்ன தெரியுமா, ஆனா அந்த ஃபிகர் ஆகாட்டி அடுத்த ஃபிகர் போயிட்டே இருப்பா அப்படின்னு போயிட்டே நடுவர்களே. பாத்தீங்களா எப்படி விசில் பறக்குதுன்னு? முன்னையெல்லாம் பாத்தி அதெல்லாம் கம்மன் இருங்க நடுவர்களே. முன்னையெல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பொண்ணை கூட்டிட்டு வர்றாங்க மணமேடிக்குன்னு பாத்தீங்கன்னா கழுத்து ஃபுல்லா நகை போட்டு முன்னாடி ஃபுல்லா பூவை கட்டி பாத்தீங்கன்னா பொண்ணு இருக்குதா இல்லையானே தெரியாது நடுவர்களே. அப்படி கூட்டிட்டு வருவாங்க. பல நேரத்துல பொண்ணையே மாத்திடுவாங்க. காட்டுறது ஒரு பொண்ணா இருக்கும், கல்யாணம் பண்ணி வைக்கிறது வேற ஒரு பொண்ணா இருக்கும் நடுவர்களே. இன்னைக்கு எங்க பொண்ணு கிட்ட இந்த வேலையை நடக்காது. ஏன் தெரியுமா, குத்தாட்டம் போட்டுதான் மேடைக்கே வருவோம் நாங்க. சரிங்களா? மாப்பிள்ளை பாப்பாரு, ஐயோ புள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த குத்து குத்துது, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன குத்து குத்தும் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் வாயே திறக்க மாட்டாங்க நடுவர்களே. முன்னாடியே பிளான் பண்றோமா இல்லையா நடுவர்களே? எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும் நடுவர்களே.